இது 12-in-1 கிச்சன் செட். ஆனால் உள்ள 10 தான் இருக்குது. இதை நான் 15 நாளாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த ப்ராடக்ட்டில் என்னென்ன நல்லா இருந்துச்சு, என்னென்ன நல்லா இல்லை, எது சூப்பராக இருந்துச்சு, எது கேவலமாக இருந்துச்சு, இது யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, இதனால் என்னென்ன தீமைகள் இருக்குது, கொடுக்குற காசுக்கு இந்த ப்ராடக்ட் ஒர்த்தா இல்லையா, அப்புறம் இந்த ப்ராடக்டோடைய அன்பாக்சிங், இதை பற்றி நான் ஃபுல் டீட்டெயில்ஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ போகிறதுக்கு முன்னாடி எல்லாரும் லைக், ஷேர், கமெண்ட், பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாத்தையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அன்பாக்சிங் பண்ணலாம். முதல்ல இதோடைய விலையை பற்றி பார்ப்போம். இதோடைய விலை 1499 ரூபா போட்டிருக்காங்க. பட் ஒரிஜினல் ரேட் என்னங்கிறத நான் கடைசியில் சொல்கிறேன். இதில் பாக்ஸுடைய குவாலிட்டி அந்தளவு பெருசாகலாம் எதிர்பார்க்க முடியாது, ஓரளவு ஆவரேஜாக தான் பண்ணியிருக்காங்க. இதில் 12-in-1 அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஆனால் இதில் 12-in-1 யூஸ் பண்ண முடியாது, 10 தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை. பாக்ஸுக்குள்ளே என்னென்ன அக்சசரிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பாஸ் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா நான் அன்பாக்சிங் பண்ணும்போது என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இதை யூஸ் பண்ணுறதுனால பெரிய அளவு டைம் சேவ் பண்ணலாம் அப்படின்ட்டு என்னென்னமோ நிறைய எழுதியிருக்காங்க. அன்பாக்சிங் முடிச்சுட்டு ரிவ்யூவில் இதை பற்றின உண்மை எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போகிறோம். பாக்ஸுடைய குவாலிட்டிக்கு எங்கள் தரப்புல இருந்து நாங்கள் கொடுக்குற மார்க் 10க்கு 6. பேசிக்கிட்டே இருந்தால் டைம் போயிட்டே இருக்கும். வாங்க அன்பாக்சிங்கை போட்டுருவோம். ஃபஸ்ட்டு உள்ள என்னென்ன பொருள் இருக்குது அப்படின்னு ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் மேலே எடுத்தோடனே பச்சை கலரில் ஒன்று இருக்குது பாருங்கள். இதுக்கு பேர் தான் வெஜிடபிள் கட்டிங் ஹெட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது காய்கறி இல்லை பழங்கள் ஏதாச்சும் வச்சு கட் பண்ணும்போது இதுதான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா. இதுக்குள்ளே அட்டாச் ஆகிருக்கிறதுக்கு பேர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேடு. இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வெளியே எடுத்துக்கிற முடியும். அதை பற்றி நம்ம அப்புறம் பார்ப்போம். வாங்க அடுத்தது என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த பாக்ஸோட கேட்லாக்கும் சீடியும் கொடுத்துருந்தாங்க. 15 நாள் ஆனதுனால சீடியும் கேட்லாக்கும் எங்கே போணுச்சுன்னு தெரியல, அது போயிட்டு போகுது. இப்போ வாங்க பாக்ஸை பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் 10-in-1 கிச்சன் செட் பாக்ஸ். பாக்ஸ் பார்க்குறதுக்கு ரொம்பவே பிளாஸ்டிக் பில்ட்டில் சூப்பரான குவாலிட்டியாக இருக்குது. கேட்லாக்கில் இந்த பாக்ஸை ஹை குவாலிட்டி கோட்டட் பிளாஸ்டிக்கால் பில்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வாங்க பாக்ஸை ஓப்பன் பண்ணுவோம். பாக்ஸோடைய மூடியை கழட்டும் போது மூடி ரொம்பவே திக்காக இருக்குது, கழட்டுறதுக்கு கொஞ்சம் சிரமமாகவும் இருக்குது. இருந்தாலும் மூடியோடைய குவாலிட்டி ரொம்பவே பெர்ஃபெக்டாக இருக்குது. பாக்ஸோடைய மூடிக்கு நம்மளுடைய மார்க் 10க்கு 8. ஃபஸ்ட்டு இந்த பிளேடுக்கு பேர் கரு பிளேடு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் மேலே மூடியும் கொடுத்துருக்காங்க. தேவைப்படும் போது கலட்டி மாட்டி யூஸ் பண்ணிக்கிற முடியும். ஒரு சில அக்சசரிஸ்க்கு மூடி கொடுத்துருக்காங்க, ஒரு சில அக்சசரிஸ்க்கு மூடி கொடுக்கல. மூடி கொடுக்காத அக்சசரிஸ்க்கு நம்ம கேர்ஃபுல்லாக தான் யூஸ் பண்ணணும். மெயினாக குழந்தைங்க கிட்டேருந்து இந்த ப்ராடக்டை தள்ளி வைக்கிறது ரொம்பவே சேஃப். அடுத்தது இதோடைய பேர் நைஃப் கட்டர். கத்தியால் காய்கறிகளை கட் பண்ணுற மாதிரி இதை வச்சு காய்கறிகளை கட் பண்ணிக்கிற முடியும். இதோடைய பிளேடு ரொம்பவே ஷார்ப்பாக இருக்குது, நீங்களே பாருங்கள். குழந்தைங்க மட்டும் இல்லை, நம்மளும் வேற எங்கேயாவது கவனத்தை வச்சுக்கிட்டு பிளேடுக்குள்ளே கையை விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கும் சோலி முடிஞ்சிச்சு. அடுத்தது இதோட பேர் ஒய் ஷேப் பிளேடு. அதாவது நம்ம பாசையில் சொல்லப்போனால் பஜ்ஜி கட் பண்ணுற மிஷின். பஜ்ஜி மட்டும் கட் பண்ண மாட்டோம், நிறைய கட் பண்ணுவோம். இருந்தாலும் ப்ரைமரியாக பஜ்ஜி கட் பண்ணுறதுக்கு தான் நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். மற்ற அக்சசரிஸ்லாம் பிளேடு உள்ளே இருந்தாலும் இதில் மெயினாக பிளேடு வெளியே இருக்கிறதுனால இந்த பிளேடை கவர் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரொடெக்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒய் ஷேப் பிளேடை ப்ரொடெக்டரோட கையில் எடுக்கும்போது கொஞ்சம் பாதுகாப்பாகவே இருந்துச்சு. அடுத்து வந்து 6x6 மில்லிமீட்டர் பிளேடும் 12x12 மில்லிமீட்டர் பிளேடும் இருக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரெண்டு பக்கமே மாற்றி போட்டு யூஸ் பண்ணிக்கிற முடியும். அது எப்படி அப்படிங்கிறத அன்பாக்சிங் முடிச்சுட்டு நம்ம பார்ப்போம். நான் எதிர்பார்த்த மாதிரியே எல்லா பிளேடுமே ரொம்பவே ஷார்ப்பாக இருக்குது, அதோடைய குவாலிட்டியுமே ரொம்பவே திக்காக இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். அடுத்த பிளேடு வந்து 4x4 மில்லிமீட்டர் பிளேடும் 2x24 மில்லிமீட்டர் பிளேடும். இதில் இருக்கக்கூடிய பிளேட்ஸ் எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிவ்யூவில் உண்மையிலே இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அடுத்தது இந்த வெஜிடபிள் கட்டிங் ஹெட்டருக்குள்ளே 2 பிளேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு சைட்ஸ் ஃப்ரூட்ஸை கட் பண்ணிவிட்டு இன்னொரு சைட்ஸ் பிளேடை கவர் பண்ணுறதுக்கு இந்த ஸ்கொயர் சைஸ் ப்ரொடெக்டர் யூஸ் ஆகுது. இப்போ இந்த பிளேடை ரிமூவ் பண்ணுவோம். இதில் வந்து ப்ளஸ் சிம்பிள் பிளேடும் ப்ளஸ் அண்டு மல்டிப்ளே சிம்பிள் பிளேடும் ரெண்டுமே இதில் இருக்குது. ஓவராலாக எல்லா பிளேடையுமே செக் பண்ணும்போது பிளேடுடைய குவாலிட்டி ரொம்பவே பக்காவாக இருக்குது. ஸோ அதனால் பிளேடுக்கு நாங்கள் கொடுக்குற மார்க் 10க்கு 8. கடைசியாக இதோடைய பேர் வெஜிடபிள் ஃப்ரூட் ஹோல்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் யூஸ் பண்ணியே பார்க்கல, எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியலை. ஸோ அதனால் இதை பற்றி என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலை. அடுத்தது இந்த எல்லா பிளேடையும் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குட்டியாக இருக்கிற பிளேடை வச்சு காய்கறியை கட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு. நீங்களும் தொடர்ந்து பாருங்கள். ஏதாச்சும் ஒரு ஃப்ரூட் ஏதாச்சும் ஒரு வெஜிடபிளை கட் பண்ணி உள்ளே வச்சு ப்ரெஸ் பண்ணும் பொழுது கட் பண்ணியே அது உள்ளே விழுந்துடும். அதோடைய ஷேப்பும் நமக்கு ஒன்றாவே கிடைக்கும் பாருங்கள். அடுத்தது நீட்டமாக உள்ள பிளேடை வச்சு கட் பண்ணும் பொழுது காய்கறியுடைய ஷேப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள்.
அடுத்தது பிளேடை திருப்பி வச்சு காய்கறியை கட் பண்ணும் பொழுது அதோடைய ஷேப் கொஞ்சம் பெருசாகவே வந்துச்சு. அடுத்து ரொம்ப குட்டியாக இருக்கிற பிளேடை வச்சு ட்ரை பண்ணி பார்த்தோம். வெஜிடபிளை கட் பண்ணும் பொழுது ஃபிங்கர் சிப்ஸ் மாதிரி ரொம்ப குட்டி குட்டியாக ரொம்ப அழகாக வந்துச்சு. அதே மாதிரி இந்த ப்ளஸ் இன்டூ பெரிய பிளேடில் காய்கறியை கட் பண்ணும் பொழுது நினச்ச மாதிரியே பெருசாகவே வந்துச்சு. இந்த கர்வ் பிளேடில் சீஸாக இருக்கட்டும் கோஸாக இருக்கட்டும் எதெல்லாம் துருள் துருளாக அறிய முடியுமோ அதெல்லாம் சூப்பராகவே துருள் துருளாக வந்துச்சு. அடுத்து ஒய் ஷேப் பிளேடையும் விட்டு வைக்காமல் அதுலேயும் ஒரு காய்கறி எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். நல்லா அழகாக ரவுண்ட் ரவுண்டாகவே வந்துச்சு. இந்த ப்ராடக்ட்டில் உள்ள அக்சசரிஸ் எல்லாமே உள்ளே ஃபிட் ஆகிறதுனால இதை ஈஸியாக கேரி பண்ணி வெளியே கொண்டு போகவும் முடியும். இதில் இருக்கக்கூடிய பிளேட்ஸ் எல்லாமே வாட்டர் ரெசிஸ்டன்ட்ங்கிறதுனால ஈஸியாக எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிக்கிறவும் முடியும். இந்த ப்ராடக்டோடைய அன்பாக்சிங் யூசேஜ் மூலியமாக என்னென்னலாம் பாசிட்டிவ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தது இந்த ப்ராடக்டோடைய ப்ரைஸ், அப்புறம் இந்த ப்ராடக்ட்டில் என்னென்னலாம் கேவலமாக இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ப்ராடக்டோடைய நெகட்டிவை பற்றி பேசணும் அப்படின்னா இந்த ப்ராடக்டோடைய பிளேடு. ஃபஸ்ட்டு இந்த பிளேடை பற்றி பார்க்கணும் அப்படின்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் தண்ணியை வச்சு கழுவும் போது ஒரு தடவை கழுவும் போது எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஆனால் அடுத்தடுத்து கழுவும் போது ஒரு மாதிரி வந்து பிளாக் டாட்டாக வந்து வருது. அது வந்து அந்த ஷார்ப்னஸை வந்து குறைச்சிடும் அப்படின்னு நினைக்கிறேன். சில்வர் கோட்டிங் வந்து அதில் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிக்கிட்டே வருது. ஏன் அப்படின்னா இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் இது உண்மையிலேயே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கிடையாது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படின்னா என்னென்னா என்னதான் வாட்டரை வச்சு கழுவுனாலும் அதில் உள்ள அந்த சில்வர் இது வந்து போகவே போகாது. சில்வர் கலரும் போகுது. அதே மாதிரி இதில் உள்ள அந்த ஷார்ப்னஸும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது. ரெண்டாவது நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோடைய பாக்ஸு. இந்த எம்டி பாக்ஸில் இந்த மேலே உள்ள அந்த இது இருக்குது பாருங்கள், இந்த ஓப்பனர். நார்மலாக இதை வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணும்போது எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனால் இதை வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணும்போது சில மாட்டும் போது ரொம்ப புஷ் பண்ணி ஹார்ட் பண்ணி நம்ம இதில் மாற்றுற மாதிரி இருக்குது. அடுத்தது வந்து இந்த ப்ராடக்ட்டுடைய ப்ரைஸை பற்றி பார்ப்போம். இந்த ப்ராடக்ட்டுடைய ப்ரைஸ் வந்து 1499 ரூபா இதோடைய ஒரிஜினல் எம்ஆர்பி போட்டிருந்தாங்க. ஆனால் இவங்க விற்கிற ப்ரைஸ் வந்து 1299 ரூபா, அதாவது 1300 ரூபாய்க்கு விற்கிறாங்க. 1500 சொல்லிட்டு 1300 200 குறைச்சிட்டு விற்கிறது வந்து நல்ல விஷயம் தான். ஆனால் இருந்தாலும் கிச்சனில் அதிகமாக நேரங்களை வந்து நம்ம மிச்சப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து எனக்கு சரியாக பரலை. ஏன் அப்படின்னா ஆவரேஜாக நம்ம ஒரு வெஜிடபிளை கத்தியை வச்சு கட் பண்ணுறோம் அப்படின்னா கட் பண்ணிவிட்டு அதை துண்டாக கட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகிட போகுது? ஒரு மிஞ்சி போனால் ஒரு 10 நிமிஷம் ஆகும். ஆனால் இதில் வந்து அதை கட் பண்ணி உள்ளே வச்சு திரும்ப இதை வச்சு வெட்டினா தான் கரெக்டாக விழுகுமா. இந்த மிஷின் வந்து சும்மா கட் பண்ணி போடுறதுக்கு மட்டுமே வந்து இந்த மிஷின் கிடையாது. இது வந்து எதுக்குன்னா கரெக்டாக அந்த ஷேப்புக்காக கட் பண்ணுறதுக்குள்ள மிஷின் தான் அது. அதனால தான் நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுட்டு இருக்காங்க. டைம் வந்து ஈஸியாக சேவாதுன்னு சொல்கிறாங்க. கட் பண்ணி உள்ளே வச்சு வெட்டுறதுக்கும் நம்ம நார்மலாக கட் பண்ணி கத்தியை வச்சு வெட்டுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து இது வந்து நார்மலாக வெறும் கட் பண்ணுற மிஷின் கிடையாது. கரெக்டாக ஷேப்பாக கட் பண்ணி கொண்டு வர மிஷின் தான். கத்தியில் வந்து நம்ம கரெக்டாக ஷேப்பாக கட் பண்ணி கொண்டு வர முடியாது. அந்த வகையில் நம்ம இந்த மிஷினை வந்து ஓரளவு நம்பலாம். இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் 1300 ரூபா ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வந்து இந்த ப்ராடக்ட் வந்து ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு கிச்சன் லவராக இருக்கீங்க. அப்படி இல்லைனா வெஜிடபிள்ஸையும் ஃப்ரூட்ஸையும் ஷேப்பாக ஃப்ரூட் சாலட் அந்த மாதிரி மொத்தமாக நீங்கள் போட்டு கரெக்டான ஒரு ஆவரேஜான ஷேப்பில் நீங்கள் வச்சு நீங்கள் சாப்பிடக்கூடிய லவராக இருந்தீங்கன்னா ப்ரைஸ் ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நான் அந்த ப்ராடக்ட்டை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அப்படி இல்லாமல் நார்மலாக கத்தியை வச்சு வெட்டுறதே போதும், ஷேப் ஒரு விஷயம் இல்லை, சும்மா நார்மலாக அன்றாட வாழ்க்கைக்கு நம்ம சாப்பிட்றோம் அப்படிங்கிற ஆளாக நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட்டை வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன் அப்படின்னா கத்தியை வச்சு வெட்டினீங்கன்னாலும் போட்டு சாப்பிட தான் போகிறோம், இதில் வச்சு கட் பண்ணோம்னாலும் சாப்பிட தான் போகிறோம். ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு வந்து இந்த ப்ராடக்ட் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா ஒரு ப்ரைஸ் ரேஞ்சு வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 750-800 ரூபா ரேஞ்சில் இந்த ப்ராடக்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கும் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஒரு லோ கிளாஸ் ஃபேமிலிக்கு இந்த அளவு ஒரு 1200-1300 ரூபா செலவழித்து இப்படி ஒரு இந்த மாதிரி ஒரு கட்டிங் மிஷின் வாங்கி தான் கட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான். மற்றபடி ஒரு ஆவரேஜான ஒரு கிச்சன் லவர்ஸுக்கு வந்து கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட், அதுவும் ப்ரைஸ் வந்து பிரச்சனை இல்லை அப்படின்னா இந்த ப்ராடக்ட் வந்து கண்டிப்பாக
நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பட் ப்ரைஸ் வந்து எனக்கு இடிக்கும் அப்படின்னா இதை விட கம்மியாகலாம் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஒரு 1200 ரேஞ்சுக்கு வந்து இந்த ப்ராடக்ட் வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஒர்த்து, ஒரு லோ கிளாஸ் ஃபேமிலி, ஒரு பட்ஜெட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் வந்து ஒர்த்து இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய பதில். இதை விட கம்மியான உள்ள 750 800 ப்ராடக்ட் இருக்குதா மாதிரி இருக்குது. ஆனால் 1300 பிளேடு இந்த லட்சணத்தில் இருக்குது அப்படின்னா ஒரு 700 600 ரேஞ்சிலலாம் ப்ராடக்ட் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக பிளேடு உருப்படாது. தயவு செஞ்சு யாருமே ட்ரை பண்ணாதீங்க. இதை விட கொஞ்சம் ரேட் அதிகமாக கொடுத்து வாங்குறதா இருந்தால் கூட வாங்கலாம். ஏன்னா அதில் கொஞ்சம் பிளேடு குவாலிட்டி கொஞ்சம் கூட இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னால் முடிஞ்சாலும் நான் வாங்கி நான் ரிவ்யூ பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் வீடியோ. இதில் உள்ள நன்மைகள் வந்து நீங்கள் அன்பாக்சிங் மூலியமாகவும் எப்படி யூஸ் பண்ணுறது மூலியமாகவும் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இதோடைய நெகட்டிவும் என்னுடைய 15 நாள் யூஸ் பண்ணதில் வந்து என்னென்னலாம் குறைகள் இருக்குது அப்படிங்கிறதே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். மொத்தமாக இந்த ப்ராடக்ட்டுக்கு நம்மளுடைய மார்க் பார்த்தீங்க அப்படின்னா 10க்கு 6. ப்ராடக்ட்டோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் போய் செக் பண்ணுறதுனாலும் செக் பண்ணுங்கள். இல்லை இதை வச்சு நீங்கள் பை பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் பை பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் வீடியோ. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை வாழ்க தமிழ்.